என் வீட்டுக்குள்ள ஒரு நல்ல எனர்ஜி இருக்கு, ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கு அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கணும் சார். பட் இருந்தாலும் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு சார். உங்க வீட்டுக்குள்ள நல்ல எனர்ஜி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள், வழிமுறைகள் உண்டா சார்? கோயிலுக்கு போனா கோயிலுக்குன்னு சில ஸ்மெல்லு தெரியும். ஆமா. அது ஒரு மாரியான அந்த ஒரு வாசனை இருக்கும். உங்க வீட்ல சில பேர் வீட்லயும் அந்த வாசனை இருக்கும். இருக்கணும், இருக்கும். அப்படி நிக்கிறீங்க, அந்த அந்த பெண்டலத்த இப்படி வைங்க. வச்சீங்கன்னா அப்படியே சுத்தும். இந்த சுத்துறது வந்துட்டு இப்படியே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஸ்பீடு ஏறிக்கிட்டே இருக்கும். இன்னொரு கட்டம் சுத்தம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க புடிச்சு நிக்கிறீங்கன்னாக்கா, அது உங்களையும் சேர்த்தே சுத்தும். ஏங்க பெண்டுலுமா அதெல்லாம் சுத்தும்? அதுக்கு பவர் இருக்கு. இத்துணூண்டு இருக்கிற பெண்டுலத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த பவர் அதுக்கு இருக்கிறதையும் அந்த பவரை இந்த ஆன்மீக பவர் வேலை செய்ய வைக்குது. அதுக்கு அப்படி சுற்றி அப்படி நூலை கட்டி அப்படி வச்சுட்டா சும்மா தான் இருக்குது. அதை அந்த வைக்கிற இடத்துல வச்சிங்கனாக்கா அந்த சுத்தம் அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் நல்ல வைப்ரேஷன் இருக்கிறது. நாம் தூங்கிட்டு இருக்கும்போது தேவதை வருவாங்க, நாம் முடிச்சிருக்கும் போது அவங்க வருவாங்க, வரமாட்டாங்க. வீட்டுக்கு இரவு நேரத்தில் வந்து செல்கிறார்கள் அர்த்தம். கரெக்டாக பூஜை ரூம் இடத்துல இந்த பெண்டுலத்தை வச்சிங்கன்னா, இதே பெண்டுலத்தை உங்கள் வீட்டில் வேறு இடத்துல பூஜை ரூம் அல்லாத ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா, நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. அப்படி பிடிச்சி நில்லுங்க, அந்த பெண்டுலம் சுத்தவே சுத்தாது. பெண்டுலங்கிறது இதுதான் ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் இந்த பெண்டுலத்தையும் என் கையையும் பாருங்கள், இது எப்படின்ட்டு நான் இந்த விட போகிறேன். அது அப்படியே தானாக சுத்தம் பாருங்கள். ஆரம்பிக்கிறீங்களா? என்ன சார், ஆண்டவரே, சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் இதை. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்மந்தமான பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். நம்மளையும் நம்ம வீடுகளையும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து பார்த்துக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது நிறைய இடங்களில் நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க சார். இருந்தாலும் கூட என் வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல எனர்ஜி இருக்குது, ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கணும் சார். ஏன்னா நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது சார். அதை நான் எப்படி வந்து கிளியர் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டால், அதை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நல்ல எனர்ஜி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள், வழிமுறைகள் உண்டா சார்? பெண்டுலம் பெண்டுலம் உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கும், காமிச்சு கொடுக்கும். எப்படி சொல்லி கொடுக்கும் சார் அது? ஆமாம், ஒரு பெண்டுலத்தை இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் முடிச்சுட்டு காமிக்கிறேன். இந்த பெண்டுலத்தை உங்கள் வீட்டு பூஜை ரூமுக்கு போங்க. பூஜை ரூமில் நின்றுட்டீங்கனாக்கா அந்த பெண்டுலத்தை இப்படி பிடிங்க. நான் இப்போ அதை முதல்ல சொல்கிறேன், அப்புறம் நான் காமிக்கிறேன். அந்த பெண்டுலத்தை அப்படி வச்சிங்கனாக்கா நீங்கள் தினமும் ஆத்மாத்மாக உங்கள் சாமி கும்பிட்றீங்க. உங்கள் பூஜை ரூம் தனியாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கும்பிடும் போகும்பொழுது அங்கே உள்ள வைப்ரேஷன், அந்த வைப்பு அந்த பூஜை ரூமில் மட்டும் இருக்கும். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், நம்ம வீட்டில் இருக்க பூஜை ரூம், கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போனால் கோயிலுக்குன்னு சில ஸ்மெல்லு தெரியும். ஆமாம். அது ஒரு மாதிரியான அந்த ஒரு வாசனை இருக்கும். உங்கள் வீட்டில் சில பேர் வீட்லேயும் அந்த வாசனை இருக்கும். இருக்கணும், இருக்கும். அப்படி நிற்கிறீங்க, அந்த அந்த பெண்டுலத்தை இப்படி வைங்க. வச்சிங்கன்னா அப்படியே சுத்தும். இந்த சுற்றுறது வந்துட்டு இப்படியே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஸ்பீடு ஏறிக்கிட்டே இருக்கும். இன்னொரு கட்டம் சுத்தம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பிடிச்சி நிற்கிறீங்கன்னாக்கா அது உங்களையும் சேர்த்தே சுத்தும். அப்படியே சுத்தும். ஏங்க பெண்டுலுமா அதெல்லாம் சுத்தும்? அதுக்கு பவர் இருக்குது. இத்துணூண்டு இருக்கிற பெண்டுலத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த பவர் அதுக்கு இருக்கிறதையும் அந்த பவரை இந்த ஆன்மீக பவர் வேலை செய்ய வைக்குது. அதுக்கு அப்படி சுற்றி அப்படி நூலை கட்டி அப்படி வச்சுட்டா சும்மா தான் இருக்குது. அதை அந்த வைக்கிற இடத்துல வச்சிங்கனாக்கா அந்த சுத்தும். அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் நல்ல வைப்ரேஷன் இருக்கிறது, உங்கள் வீட்டில் நல்ல எனர்ஜி இருக்கிறது. அது மட்டும் நினச்சி விட்டுறாதீங்க. உங்கள் வீட்டில் தேவதை வந்து போகிறாள், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னங்க புதுசாக சொல்கிறீங்க? புதுசாலாம் இல்லை, இதுதான் உண்மை. அப்படி இருக்குன்னா அந்த வீட்டுக்கு தான், ஏன்னா இந்த மாதிரி வைப்பெல்லாம் இருக்கிற வீட்டுக்கு தான் தேவதை வந்து செல்லுவாள். எப்போது நாம் தூங்கிட்டு இருக்கும்போது தேவதை வருவாங்க, நாம் முடிச்சிருக்கும் போது அவங்க வருவாங்க, வரமாட்டாங்க. வீட்டுக்கு இரவு நேரத்தில் வந்து செல்கிறார்கள் அர்த்தம். கரெக்டாக பூஜை ரூம் இடத்துல இந்த பெண்டுலத்தை வச்சிங்கன்னா, இதே பெண்டுலத்தை உங்கள் வீட்டில் வேறு இடத்துல பூஜை ரூம் அல்லாத ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா, நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. அப்படி பிடிச்சி நில்லுங்க, அந்த பெண்டுலம் சுத்தவே சுத்தாது.
அப்போ எந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் காட்டுமா சார்? ஆமாம், அங்கே மட்டும்தானே பூஜை ரூம் இருக்குது. ம். பூஜை ரூமில் மட்டும்தான் அந்த பவர் இருக்கும். அந்த இடத்துல அந்த பவர் இருந்துச்சுனாவே வீடை சுற்றி அது பவர் கொடுத்துரும். அது ம். ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகணும்னு அவசியம் கிடையாது, இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கும். நம்ம கூட இருக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், கோயிலை சுற்றி அந்த ஸ்மெல் இருக்கும். ஆனால் கருவறைக்குள்ளே போனால் இன்னும் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இது. கருவறை கிட்ட போகும்பொழுதே அந்த உணர்வை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதே தான். அது மாதிரி பூஜை ரூமுக்குன்னு வரும்போது அப்போ பூஜை ரூமுக்கு அவ்வளோ முக்கியத்தை நீங்கள் கொடுக்கணும். இப்போ இந்த பெண்டெடுத்த 2 இடத்துல நான் உங்களுக்கு அந்த காமிக்கிறேன். ம். நீங்களே அசந்து போய் நீங்களே அது பெண்டலும் நீங்கள் எங்கே வேணாலும் கிடைக்கும். எங்ககிட்ட தான் பெண்டல் இருக்குன்னு நீங்கள் எங்கே கேட்டாலும் பெண்டல் கிடைக்கும். கிடைச்சவங்க வாங்கிக்கிங்க, கிடைக்கலன்னா சொல்லுங்கள், நாங்கள் அனுப்புகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெண்டலும் எங்கே கேட்டாலும் கிடைக்கும்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த கிறிஸ்டல் விற்கிற கடைங்கள எல்லா இடத்துலையும் பெண்டலும் கிடைக்கும். ம். வச்சு பாருங்கள், உங்கள் வீட்டை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கிறங்க. அது இருக்கிறது நல்லது. வீடு நல்லா அழகாக எப்போவுமே கடவுளுங்கிற ஒரு தேவதை லட்சுமிங்கெலாம் வந்துட்டு யார் வீட்டில் இந்த மாதிரி வைப்பு எனர்ஜி சுத்தமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் தான் பணமும் உள்ளே வரணும். ம். இப்போ இவ்வளோன்னு சொல்கிறது எதுக்குன்னா, உங்கள் வீட்டில் பணம் சேர்றதுக்கும் இல்லைன்னாக்கா சரி பண்ணிக்கிறங்க. முதல்ல இப்போ உங்கள் வீட்டில் இல்லை, இப்போ நீங்கள் வச்சு பார்த்தங்க இல்லைங்க, அதை உடனே நீங்கள் வருத்தப்படாதீங்க. அதுக்கு உண்டான இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு திருப்பி ஒரு 10 நாள் 20 நாள் திருப்பி ட்ரை பண்ணுங்கள். சுத்தம். ஐயோ உள்ளே வந்துட்டா, அப்போ தேவதை வந்துட்டா, லட்சுமி இவங்களாம் வந்துட்டாவே லட்சுமி பின்னாடி வந்துடுவா, ம். பணம் சேர்ந்துடும். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு அதை இப்போது காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களே பிரமிச்சு ஆயிடுவீங்க. நீங்களே அதை உங்களை ட்ரையல் உங்கள் வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் கண்டிப்பாக சார். இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க இல்லை உங்களை வந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் சார். உங்களுடைய ரூமில் நம்ம பழைய வீடியோக்குள்ளே கூட இருக்கும். உங்களுடைய ரூமில் நீங்கள் உட்கார அந்த சீட்டிங் ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்துட்டு அவ்வளோ சாமி படங்கள் இருக்கும். அந்த சாமி படங்களுக்கு தினந்தோறும் காலையில் உங்கள் கையாலே வந்து ஒவ்வொரு பூக்களையும் வந்து இந்த தெய்வத்துக்கு இந்த பூ இஷ்டமான பூ, இந்த தெய்வத்துக்கு இந்த பூ இஷ்டமான பூ அப்படின்னு சொல்லிட்டு உதிர்த்து கொடுக்குற பூக்கள் தனியாக, கட்டி கொடுக்குற பூக்கள் தனியாக, தனித்தனியாக இருக்கிற மலர்கள் தனியான்னு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பிரித்து பிரித்து ஒரு கோவிலில் கூட இவ்வளோ அலங்காரம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அவ்வளோ அலங்காரம் பண்ணி அழகாக வச்சுருப்பீங்க. அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து நான் ரொம்ப பயங்கரமாக பிலீவ் பண்ணுறேன் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நேயர்கள் நிறைய பேருக்கு நம்ம பண்ணி பார்த்துருக்கோம்னு சொல்ல மட்டும் செஞ்சுருக்கோம். இன்னைக்கு வந்து லைவ்லேயே காட்டிடலாம் சார் ப்ளீஸ். நம்ம கண்டிப்பாக போகலாம் போகலாம், சார். நம்ம இடத்துக்கு போகலாம் வாங்க. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க மாண்டேஜாக சாரோடைய இந்த ரூம் அப்படின்றது எப்படி இருக்குது. அவங்க வந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஷீட்டு கூட அதில் வந்து வாசனை நிறைஞ்ச மலர்களை வந்து போட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்றது பார்ப்பீங்க. நிற்கும் பொழுதே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இருந்தாலும் கூட நமக்கு வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இந்த இடத்துல இருக்கா இல்லையா அப்படின்றத சார் இப்போ வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. சார் ப்ளீஸ். கண்டிப்பாக பாருங்கள். இதான் பெண்டுலங்கிறது, இதுதான் ஆச்சுங்களா. இப்போது நீங்கள் இந்த பெண்டுலத்தையும் என் கையையும் பாருங்கள், இது எப்படின்ட்டு நான் இந்த இப்போ விட போகிறேன். அது அப்படியே தானாக சுத்தம் பாருங்கள், ஆரம்பிக்குதுங்களா, என்ன ஃபாஸ்ட்டாக சுத்த போகுது பாருங்கள். ஸோ நம்ம பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் யோசிப்பாங்க கை ஷேக் பண்ணுறாங்கன்னு. ஆனால் நான் இங்கேருந்து பார்க்குறேன், அந்த கையில் எந்த விதமான ஷேக்கும் எனக்கு தெரியல. பட் அந்த வைப்ரேஷனை நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியாது. அது சுற்றுறது பார்க்கும்போதே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. சரி, இப்போ இது வந்து சாமிக்கு முன்னாடி நல்ல வைப் இருக்குதுன்ட்டு முதல்ல இப்படி ஆரம்பிச்சிட்டு இப்போ நான் எடுத்துட்டேன். ஏன்னாக்கா இங்கே உள்ள நமக்கு ஏறுது, இப்படியே சுற்றிட்டு இப்படி சுத்தம், அதை அப்படி லெவலாக சுற்றுது பாருங்கள். இப்படி சுத்தம், கொஞ்சம் இப்படி சுத்தம், இன்னும் பெருசாக சுத்தம், அப்புறம் நம்மளே சேர்த்து சுத்தம், இத்தனோண்டு நம்மளே சேர்த்து சுத்தம். இந்த இடத்துல இப்போ ஒரு சாதாரண இடத்துல போய் நின்று காட்டுறேன், இப்படியே தான் இருக்கும். நீங்கள் என் கையெல்லாம் பார்த்துருப்பீங்க, நான்லாம் ஒன்றும் சுற்றலை, அது கை சுற்றுறோம், இப்படி தான் சுற்றுறோம், அது தானாக சுற்றணும் உங்களுக்கு தெரியும். சொல்கிறேன், இது அவ்வளோ பவரு. இந்த இடத்துல உள்ள எனர்ஜி தான்
அந்த பவர் அது சுற்ற வைக்குது. பெண்டுலத்துக்கு அந்த பவர் இருக்குது. அது எங்கே அதை நம்ம ஆக்ட் பண்ண வைக்கிறோமோ அதுங்க பண்ணாக்கா அது கரெக்டாக வேலை செய்யும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஷோ பண்ணி பார்க்கலாம் இருக்குன்ட்டும். இப்போ நான் சாதாரண இடத்துல நிற்க போகிறேன், அங்கே காமிக்கிறேன், அப்படியே நிற்கும், சுற்றவே சுற்றாது, பேசாமல் இருக்கும். நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக சார். அது செஞ்சு காட்டுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த பெண்டலத்தை வந்து கடையில் இருந்தோ இல்லை உங்ககிட்ட இருந்தோ நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஏதாவது ஒரு வழிபாடுகள் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி ஏதாவது பவர் கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணணும், இல்லை ஜஸ்ட் நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து வீட்டில் நீங்கள் பண்ண பார்த்தாலே போதும்? ஒன்றும் வேண்டாம், கடையில் சும்மா அப்படியே வாங்கிட்டு பண்ணால் போதும். அதுக்கு நீங்கள் எந்த வித மெனக்கெடலும் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. சும்மா கேஷுவலாகவே இருக்குது. அதான் சொல்லிட்டேனே, இதுக்கு பவரு, பெண்டலத்துக்கும் பவரு, நம்ம இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற பவர் அதுக்குள்ளே ரெண்டும் கனெக்ட் ஆகிடுது. கனெக்ட் ஆகும்போது அது வேலை செய்யுது. இங்கே உள்ள பவர் அதை இப்போ இதே இன்னொரு இடத்துல போய் நிற்க போகிறோம், அப்படி சுற்றவே சுற்றாது, அப்படியே நிற்கும். ஓகே, அதையும் நம்ம பண்ணி இப்போ பார்த்துடலாம் வாங்க. ஓகே, நம்ம வந்து ஹாலில் இப்போ இருக்கோம். ஸோ இங்கே வந்து அந்த வைப்ரேஷன் இருக்கா அப்படின்றத நம்ம ஃபீல் கண்டிப்பாக பார்ப்போம். போதும்ல, சுத்தல இல்லை இன்னும் நாங்கள் உள்ள இருக்கிறது அப்படி இப்படி சுற்றுவார்ல, இன்னும் மைல்டாக இருக்குது, இல்லைன்னு இல்லை, லைட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே ஃபுல்லாக இருக்கு இல்லையா. ஏன்னா இங்கே வந்து எல்லாம் நீங்கள் திரும்புகிற பக்கங்கள்லாம் தெய்வங்கள் இருக்கிறதுனால லைட்டாக ஒரு வைப்ரேஷன் இருக்கு, மைல்டாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபீல் இருந்துச்சு. அது கூட நீ கூட செஞ்சு பாரு, உன்னே அறியாமல் சுத்தம் போய் கூட செய்யலாமா? அறியா நான் தான் சுத்தம் ட்ரை பண்ணி பார்த்துறேன் சார். சார் ஆண்டவரே, சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் இதை. இன்னும் பாரு, இன்னும் சுற்றும், அப்படியே இன்னும் ஸ்பீடு ஏறும். இன்னும் அப்படியே கொஞ்சம் இன்னும் நின்று வச்சுக்கிறேன், ஒன்று அப்படியே ஒன்று அறியாமல் ஒன்று சுற்ற விடும், அப்படியே உடம்பு சுற்ற விடும். என் கை ஒரு துளி கூட செய்யல சார். இது என் கையில் கொடுக்கும்பொழுது கொஞ்சம் கூட நகரல. இது எனக்கு சத்தியமாக மேஜிக் மாதிரி இருக்குது சார். உங்கள் கையிலேருந்து பார்க்கும்போது கூட எனக்கு அந்த ஃபீல் வரல. பட்டு இது எப்படி சுற்றுது? சீரியஸ்லி ஒரு பயங்கரமான தெய்வீக சக்தி இருக்குன்றத ப்ரூவ் பண்ணுது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா என்னோட கை கொஞ்சம் கூட ஆடவே இல்லை. இது எப்படி இல்ல சார், நமக்கு பாக்குற நேர்களுக்கு தோணலாம், பட் இது கொஞ்சம் கூட வந்து தெரியும், அவங்க அதெல்லாம் பாப்பாங்க. இல்ல சார், அதை தாண்டி உங்ககிட்ட ஒரு தெய்வீக பவர் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் நம்ம பார்க்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்கும் இருக்கும் சார். பட் வருதே, நான் பண்ணாலும் வருதே. அது நான் சொன்னது, நான் பண்ணாதான் வரும்னு சொல்ல, நீங்களும் உங்க வீட்டுல செய்யுங்க. கண்டிப்பா 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 சார். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவ் எனர்ஜி ஏத்துங்க, லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். ஏன்னா எனக்கு ரொம்ப இப்போ நான் போகும்போது சார் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போற அளவுக்கு வந்து எக்ஸைட்டிங்கா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு சார். என்னோட வீட்டு பூஜை அறையிலையும் நான் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் கண்டிப்பாக அடுத்த பதிவில் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார். ஏன்னா எனக்கு கையில் பிடிக்கும்போது அது எப்படி தானாக சுற்றுது, அது எப்படி பாசிபிளாக இருக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ரொம்ப கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம வீட்டில் தெய்வம் வந்து போகணும், தேவதைகள் வந்து வாசம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு பதிவு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார்.